நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, மோஸ்டர் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நிற்கிறேன். இந்த மோஸ்டர் சிட்டி எங்கே இருக்குன்னா ஜெர்மன் நாட்டில் இருக்குது. அப்போ இதில் நடந்து போய் கொண்டிருக்கேன். இங்கே இருக்கிற வீடுகளை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி செஞ்சுருப்பாங்க இந்த வீடுகள். அதே இப்போ இந்த இடத்துல இருக்கிற வீடுகள் எல்லாம் ஒரே மாதிரி செஞ்சுருக்கேன்னா இங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து இப்படி தான் வீடுகள் கட்டணும்னு இங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. உள்ளுக்கு அப்படி நாங்கள் செய்யலாம், வெளித்தோட்டம் இப்படி தான் இருக்கணும்னு இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதனால் வந்து இங்கே இருக்கிற மக்கள் ஒரே மாதிரி இந்த வீடுகளை கட்டுவினமாம். இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஹெச்என்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பஸ்ஸுகளின் விவரங்கள் போட்டிருப்பாங்க. இத்தனை நம்பர் பஸ் நாங்கள் எடுக்கலாம், இங்கேருந்து இங்கே போகுதுன்ற விவரங்கள் போட்டிருக்காங்க. நான் இப்போ வந்து 6 நம்பர் பஸ் எடுத்து மோஸ்டர் சிட்டிக்கு போகிறேன். மோஸ்டர் சிட்டிக்கு போய் அதில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இடங்களெல்லாம் சுற்றி பார்க்க போகிறேன். இந்த நாடு வந்து கிறிஸ்தவத்துக்கு முக்கியமான ஒரு நாடாக இருக்கின்றபடியாக நாங்கள் பார்க்குற இடமெல்லாம் திரும்புகிற இடமெல்லாம் வந்து கிறிஸ்தவ ஆலயங்கள் அதிகமாக இருக்கின்றன. அதுவும் வந்து பழங்காலத்து கிறிஸ்தவ ஆலயங்கள். அதோட வந்து அதிகமான டூரிஸ்ட் வந்து இந்த ஆலயங்களை பார்க்குறதுக்காக வந்து போயினோம். இது ஒரு அமெரிக்கன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட். இதில் ஒரு கேப்பச்சினோ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை குடிச்சிட்டு அங்கால போக வேண்டிய இடங்களுக்கு நான் போக போகிறேன். இப்போ நான் மோஸ்டர் சிட்டியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன். இங்கேருந்து ட்ரெயின் எடுத்து கேளிநன்ற ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கேயும் ஒரு மாதா கோயில் ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு பிரபலியமான ஒரு பழங்காலத்து கோயில். அங்கேயும் வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து போகிறாங்க. அதே முறைங்க பார்த்துட்டு அங்கேருந்து நான் பாரிஸுக்கு போக போகிறேன். இதுதான் கேர்லினில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பழங்காலத்து மாதா கோயில். இங்கே வந்து அதிகமான தமிழ் மக்களும் வந்து போயிட்டோம். அதோடு வந்து அதிகமான டூரிஸ்ட்டும் வந்து இந்த இடங்களுக்கு வந்து போகிறோம். இது ஒரு மாதா கோயில். இது வந்து எத்தனை ஆண்டு கட்டப்பட்டன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து பழங்காலத்து கோயில் என்று சொல்கிறேன். நானும் மெட்ரோ எடுக்கிறது தான் போய் கொண்டிருப்பேன். மெட்ரோ எடுத்து நான் லாச்சப்பலுக்கு போய் அங்கே 2-3 கடையில் சாமான் வேண்டி கிடக்கு. அங்கே கடையில் சாமானை வேண்டிட்டு அங்கே இருக்கிற ஒரு தேத்தின கடையில் போய் ஒரு வடையும் டீயும் குடிச்சிட்டு ஆக வேண்டியாக பார்க்க போகிறேன். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.